ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்லீவ் கட்டிங் பத்தி பார்க்க போறோம். இந்த ஸ்லீவ் கட்டிங் மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிளவுஸ்கா இருந்தாலும் சரி, சுடிதார்க்கா இருந்தாலும் சரி, அல்லது லாங் ஃப்ராக், நைட்டி இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்லீவ்க்கா இருந்தாலும் நம்ம மெத்தட் வந்து அப்படியே பொருந்தும். சரிங்களா? நம்ம இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஸ்லீவ்ல பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன அளவுகள் எடுக்கணும், தையலுக்கு எவ்வளவு அளவுகள் வந்து நம்ம பிளஸ் பண்ணணும், ஆம்கோல் ரவுண்ட் எப்படி நம்ம வந்து டிரா பண்ணணும். நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல அதாவது ஃப்ரண்ட் சைட்ல நம்ம டெப்த் எடுப்போம் பார்த்தீங்களா, இந்த டெப்த் எடுக்கும் பொழுது எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம், குறைவா எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல சுருக்கங்கள் வருது. சரிங்களா? அந்த ஏன் சுருக்கங்கள் வருது, அதை எப்படி நம்ம சரி பண்ணணும், எப்படி நம்ம கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கிளியரா அந்த பதிவில் வந்து பார்க்க போறோம். நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணக்கூடிய அளவை ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு தேவையான அளவுகள் அப்படின்னா ஸ்லீவோட லென்த், கையினுடைய உயரம். சரிங்களா? கையினுடைய உயரம் அப்படின்னா பாருங்க, இந்த ஸ்லீவோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 5.75. ஓகேங்களா? லென்த் வந்து 5.75, சரியான உயரம் 5.75. இந்த சைடு நம்ம ஷோல்டர் இருக்கு பார்த்தீங்களா, ஷோல்டரில் ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் தேவைப்படும். இந்த சைடு லைனிங் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி உள்பக்கம் டர்ன் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்காக 1/2 இன்ச்சு. ஸோ இந்த சைடு 1/2 இன்ச்சு, இந்த சைடு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக தேவைப்படும். சரியான அளவு 5.75 இன்ச். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவுக்காக இந்த பீஸ் வந்து எடுத்திருக்கோம். இப்போ ஸ்லீவ் வந்து இதில் மார்க் பண்ண போகிறோம். நாலாக வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன். சரிங்களா? 4 லேயர் இதில் இருக்க மாதிரி நான் வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன். 2 ஸ்லீவும் சேமாக நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 1/2 இன்ச்சு சொன்னோம் இல்லைங்களா, அதாவது இந்த சைடு நம்ம 1/2 இன்ச் தையலுக்காக தேவைப்படும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த 1/2 இன்ச்சை ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல இதே போல் கார்னர்ல இருந்து 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது தையலுக்கான அளவு. இப்போ சரியான அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டால் 5.75 இன்ச்சு. இந்த சைடு 1/2 இன்ச் தையலுக்காக தேவைப்படும் இல்லைங்களா, இதில் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லைங்களா, இந்த 1/2 இன்ச்சு. ஸோ 5.75 + 1/2 அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு 6.25 இன்ச்சு. அந்த 6.25 இன்ச்சை இந்த இடத்துல இருந்து மார்க் பண்ணிக்கிறோம். 6.25 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இது 2 இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். நீங்கள் 6 இன்ச்சா இருந்தாலும் மார்க் பண்ணலாம், 8 இன்ச்சா இருந்தாலும் மார்க் பண்ணலாம். இதுவே எல்போ ஸ்லீவ் தான் அப்படிங்கிற பட்சத்தில் 10 இன்ச் 11 இன்ச் கிடைக்கும், அப்படியும் நீங்கள் மார்க் பண்ணலாம். இதுவே வந்து நான் சுடிதார் வந்து ஸ்டிச் பண்ணுறேன், எனக்கு 3/4 வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் 13 15 இது மாதிரி எவ்வளவு லென்த் இருக்கோ அவ்வளவு லென்த்து அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க தையலுக்காக சேர்த்து. சரிங்களா? இப்போது லென்த் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இங்கே 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம், இங்கே 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஸ்லீவ் லோ லென்த். சரிங்களா? ஸ்லீவ் லோ லென்த் அப்படிங்கிறது நம்ம இங்கேருந்து தான் இந்த சைடு எடுக்கக்கூடிய அளவுகள். சரிங்களா? ஆனால் நம்ம பொதுவான அளவுகளாக வந்து மார்க் பண்ணிக்கிறோம். எப்படின்னு கேட்டால், இந்த ஸ்லீவ் லென்த் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு அல்லது 6.25 6.5 இது மாதிரி எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கும். அதாவது எல்போவாக இருந்தால் 10 இன்ச்சு 11 இன்ச்சு, 3/4 இருந்தால் 13 15 இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எவ்வளவு இருந்தாலும் சரி, ஸ்லீவ் லோ லென்த் அப்படிங்கிறது 3.5 இன்ச் மார்க் பண்ணிடுவோம். சரிங்களா? இப்போது ஸ்லீவ் லென்த் அப்படிங்கிறது நம்ம 5.75 தான் மார்க் பண்ணோம். அப்போ 6 இன்ச்சுக்கு கம்மியாக இருக்குது. ஸ்லீவ் லென்த்துங்கிறது 6 இன்ச்சுக்கு கம்மியாக மார்க் பண்ணியிருக்கோம். 5.75 தானே மார்க் பண்ணோம். ஸோ நம்ம ஸ்லீவ் லோ லென்த் அப்படிங்கிறது 3.25 இன்ச் மார்க் பண்ணுறோம். ஏன்னா இப்போ இதில் 1/4 இன்ச் குறைவாக இருக்குது இல்லைங்களா. இதுவே வந்து 6 இன்ச்சாக இருந்தால் நம்ம 3.5 இன்ச் மார்க் பண்ணலாம். 6க்கு எக்ஸ்ட்ரா எவ்வளவு எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் நம்ம 3.5 மட்டும்தான் மார்க் பண்ணணும், எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது ஸ்லீவ் லோ லென்த். சரிங்களா? இதுவே வந்து இப்போ 5.75 அப்படிங்கிறனால 3.25 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸ்லீவ் லோ லென்த் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும். சரிங்களா? இந்த இடத்துல இருந்து கீழ்ப்பக்கமாக இது மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம் 3.25 இன்ச்சு. அதே 3.25 இங்கேயும் மார்க் பண்ணி நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ ஸ்லீவ் லென்த்து 5.5 தான் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்லீவ் லோ லென்த்து எவ்வளோ மார்க் பண்ணலான்னு. கண்டிப்பாக வந்து இந்த அளவுகள் குறையதான் செய்யும். 5.5 இன்ச் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இப்போ 3.25 மார்க் பண்ணோம் இல்லைங்களா, 3 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கோங்க. இதுவே 5 இன்ச் தான் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் 1/4 இன்ச் குறைக்கணும் நீங்கள். சரிங்களா? பட் இந்த 2 இன்ச்சுக்கும் கீழே குறைக்கக்கூடாது. ஸ்லீவ் லோ லென்த் அப்படிங்கிறது 2 இன்ச்சுக்கும் கீழே குறைக்கக்கூடாது. இதில் 1/4 இன்ச் குறையும் பொழுது இதில் 1/4 இன்ச் குறையணும். பட் இந்த இடத்துல 2 இன்ச்சுக்கும் கீழே குறையக்கூடாது. அப்படி குறையுது 0 அப்படிங்கிற பட்சத்தில் சரிங்களா, கேப் ஸ்லீவ் அப்படின்னா ஓகே தான். இந்த இடத்துல இருந்து ஒரு 4 இன்ச்
4 இன்ச் அல்லது 3 இன்ச் கேப் லென்த்து சரிங்களா, ஸ்லீவோட லென்த் இருக்கும் பொழுது டைரெக்டாக இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம். லென்த்து 1/4 இன்ச் குறையும் பொழுது ஸ்லீவ் லோ லென்த்தும் 1/4 இன்ச் குறையும் சரிங்களா. இப்போ நம்ம 5.25 இன்ச் வந்து லென்த் மார்க் பண்ணதுக்கு ஸ்லீவ் லோ லென்த் அப்படிங்கிறது நம்ம 3.25 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஆம்கோல் ரவுண்டு. ஆம்கோல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஷோல்டர்லேருந்து செக் பண்ணுங்க, நம்மளுக்கு 6.5 இன்ச் சரிங்களா. அப்போ அந்த 6.5 இன்ச்சை இந்த கார்னர்லேருந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க சரியா, 6.5 இன்ச் சரிங்களா. இந்த 3.25 இன்ச் மார்க் பண்ண இடத்துல 6.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். இதுக்கும் கீழே 1.5 இன்ச் வந்து தையலுக்கான அளவு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, ஸ்லீவ் ரவுண்டு, கையினுடைய சுற்று. கையினுடைய சுற்று அப்படிங்கிறது 4 இன்ச்சு. இந்த ஃபோல்டிங்கில் இருந்து சரியாக 4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கும் கீழே 1.5 இன்ச் வந்து தையலுக்கான அளவு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தையலுக்காக மார்க் பண்ண இடத்துல இருந்து ஃபோல்டிங் வரைக்கும் கிராஸ் வைஸில் ஒரு லைன், அதே போல் ஸ்லீவ் ரவுண்டு ஆம்கோல் ரவுண்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதே போல் தையலுக்கான அளவுகளுக்கும் ஒரு லைன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லென்த்து மார்க் பண்ணோம் சரிங்களா, தையலுக்காக ப்ளஸ் சரியான உயரம் மார்க் பண்ணோம். அடுத்தது ஸ்லீவ் லோ லென்த் மார்க் பண்ணோம். அடுத்தது ஆம்கோல் சுற்று இந்த இடத்துல இருந்து மார்க் பண்ணோம். இங்கேருந்து 1.5 இன்ச் தையலுக்காக, அதே போல் இங்கேயும் தையலுக்காக ஸ்லீவ் ரவுண்டு கை சுற்று ப்ளஸ் தையலுக்காக, தையலுக்கான இடத்துல இருந்து மேலே ஃபோல்டிங் வரைக்கும் ஒரு லைன் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபோல்டிங்கில் இருந்து நம்ம செக் பண்ணும்பொழுது சரியாக 8 இன்ச் இருக்குது. இதில் சென்டர் பாயிண்ட் அப்படின்னா 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 4ல் இருந்து இந்த ஃபோல்டிங் வரைக்கும் சென்டர் அப்படின்னா 2 இன்ச். அதே போல் தான் இந்த சென்டரில் இருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் சென்டர் பாயிண்ட் அப்படின்னா 2 இன்ச். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 1/2 இன்ச் உள் பக்கமாக மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 1/2 இன்ச் வந்து வெளிப்பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த 1/2 இன்ச் இந்த 1/2 இன்ச் ப்ளஸ் இந்த சென்டர், இந்த 3 பாயிண்ட்டையும் டச் பண்ணுற மாதிரி நம்ம ஆம்கோல் ரவுண்டு ட்ரா பண்ண போகிறோம். மேல் எட்ஜில் இருந்து பாருங்கள், இந்த மாதிரி சி மாதிரி ஒரு கர்வ், அதே போல் இந்த சைட்லேயும். இப்போ ஆம்கோல் ரவுண்டு நம்மளுக்கு ஈஸியாக வந்து ட்ரா பண்ணிட்டோம். இதிலே வந்து நீங்கள் ஸ்கேல் வச்சும் வந்து ட்ரா பண்ண முடியும் சரிங்களா. இந்த ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். அதே போல் இந்த சைடு எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கர்வ், இந்த கர்வ் வந்து இந்த மாதிரி டேர்ன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ண முடியும் சரிங்களா. ஆம்கோல் ஸ்கேல் வச்சு இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதே போல் இந்த சைடு டேர்ன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்படியே வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். சென்டரில் இது மாதிரி ஒரு ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. அதே போல் ஆம்கோல் ரவுண்டு மார்க் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம டெப்த் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், 4 பீஸ் இருக்குது, 2 பீஸாக எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ இந்த பீஸை வந்து இது மாதிரி டபுளாக வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. 4 லேயர் இருக்குது இல்லைங்களா, இப்போ டபுளாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் சரிங்களா. இப்போ பாருங்கள், இது சென்டர் பாயிண்ட் சரிங்களா. இந்த சென்டர் பாயிண்டில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சென்டர்லேருந்து சரிங்களா, சென்டர்லேருந்து 3/4 இன்ச்சில் நம்ம வந்து ஒரு ஃபோல்டு பண்ணுறோம் சரிங்களா. எந்த சைடு வேணாலும் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணலாம். ஏன்னு கேட்டால் 2 சைட்லேயும் நம்ம என்ன டெப்த் எடுக்கலை சரிங்களா. அதனால் எந்த சைடு வேணாலும் நம்ம வந்து இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஒரு 3/4 இன்ச்சில் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு 3/4 இன்ச்சில் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கோம் சரிங்களா. இப்போ இந்த கேப் இருக்கும் சரிங்களா, இந்த கேப் அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த கேப்பை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா 3/4 இன்ச் எக்ஸ்ட்ரா அந்த பக்கம் மார்க் பண்ணி நம்ம ஃபோல்டு பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால இந்த கேப் வரும் சரிங்களா. இந்த கேப்பை வந்து அப்படியே நம்ம கட் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்க, சென்டர் பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த இடம் சரிங்களா. ஆல்ரெடி நம்ம ஹேர்கட் கொடுத்துருக்கோம். சென்டர் பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த இடம். இப்போ பாருங்க, டெப்த் வந்து இந்த சைடில் எடுத்திருக்கோம். சென்டர் பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த இடம் சரிங்களா. இப்போ டெப்த் எடுத்த பகுதி நம்ம ஃப்ரண்ட் அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் பாருங்க சரியான அளவில் அப்படியே வந்து நம்ம ஃபோல்டு பண்ணுறோம். சரியான அளவில் ஃபோல்டு பண்ணுறப்ப நம்மளுக்கு அந்த டெப்த் எடுத்த பகுதி நீட்டாக தெரியும். சரிங்களா? பாருங்கள் இப்போ நம்ம இப்போ பாருங்கள் கரெக்டாக சென்டரில் ஃபோல்டு பண்ணும் பொழுது நம்மளுக்கு கரெக்டாக வந்து இந்த டெப்த் எடுத்த பகுதி தெரியும். சரிங்களா? பாருங்கள் டெப்த் எடுத்த பகுதி நீட்டாகவே தெரியும். சரிங்களா? இது வந்து ஃப்ரண்ட் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நோட் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது இது ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் இப்போ நம்ம ஸ்லீவில் வந்து எப்படி லென்த் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் ஸ்லீவ் லோ லென்த் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஆம்கோல் ரவுண்டு எப்படி நம்ம தையலுக்காக ப்ளஸ் பண்ணி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அடுத்து ஆம்கோல் ரவுண்டு எப்படி நம்ம ட்ரா பண்ணணுங்கிறதையும் பார்த்தோம். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவில் டெப்த் வந்து நம்ம எப்படி வந்து மார்க் பண்ணி கட் பண்ணணும், பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய வகையில் எப்படி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக பார்த்தோம். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.